ஒரு பகுதி. இன்னொரு இடம் பாத்தீங்கன்னா இது அந்த பிள்ளையார் கோயில் கோபுரம் இருக்கும் இல்லையா, அந்த கோபுரத்துடைய ஒரு கார்னர். விநாயகர் கோயிலுடைய மூலஸ்தானம் இருந்த பகுதி இதுதான். ஒரு புகழ்பெற்ற கோயிலா இந்த கோயில் இருந்திருக்கு. இன்னைக்கு சிதிலம் அடைஞ்சு அந்த 4 சுவர்கள் இருந்த இடத்துல 4 முள் மரங்கள் தான் இருக்கு. ஆனாலும் இங்க வந்து பார்க்கும்போது அந்த கோயிலுடைய பழமையை நம்மளால உணர முடியுது. பிள்ளையார் கோயிலுடைய இன்னொரு பகுதியில இங்க நிறைய கல் தூண்கள் சரிந்து கிடைக்குது. இந்த கல் தூண்கள்ல சிலது ரொம்ப அழகா வடிவமைக்கப்பட்ட செவ்வக வடிவிலான பாறைகள். இங்க 3 பாறைகளுக்கு மேல இந்த கல்வெட்டுகளை காண முடியுது. அந்த எழுத்துக்கள் செதஞ்சிருக்கு. ஆனாலும் சில வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த கல்வெட்டுகளை பதிவு பண்ணிருக்காங்க. அரண்மனையில் யானைகள் கட்டி வைக்கப்பட்டிருந்த இடத்தில் அவற்றின் பாதம் பதிந்த அடையாளத்தை காண முடிகிறது. இன்னமும் யானை கொட்டைக்குள்ள சின்னங்கள், குதிரை கொட்டைக்குள்ள சின்னங்கள் இதெல்லாம் அப்படியே இருக்கு. இங்க அந்த குதிரையை பராமரிச்சவங்களுக்கு தனியா குதிரைக்காரங்க, தனியா வீடு அவங்க பாரம்பரியம். இங்க ஒட்டகக்காரங்க ஒட்டகம் வச்சு பராமரிச்ச அவங்க தனியா இருக்கு. பிள்ளையார் கோயில இருந்து ஒரு 10 மீட்டர் தூரத்துல இங்க ஒரு வித்தியாசமான பாறையை பார்க்க முடியுது. இந்த பகுதி என்ன இடம் அப்படின்னா, இங்க யானை படைகள் கட்டி வைக்கப்பட்டிருந்த இடம். இங்க குறிப்பா யானைகள் வந்து அசைவிடாம தடுக்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட பொசிஷன்ல நிக்க வச்சு அந்த யானைகளை சங்கிலி போட்டு கட்டியிருக்காங்க. அந்த யானைகள் வந்து இங்க நின்னு ஒரு கடினமான பாறை வழுவழுப்பா மாறி யானையுடைய கால் தடங்களே பதிவாயிருக்கு. ஒரு 5 ஆண்டுகளோ 10 ஆண்டுகளோ யானைகள் இங்க கட்டப்பட்டிருந்தா நிச்சயமா இந்த கால் தடம் உருவாயிருக்காது. சில நூற்றாண்டுகளாவது யானைகள் தொடர்ந்து இங்க நிக்க வைக்கப்பட்டிருந்தாதான் இந்த கடுமையான கற்பாறைகள்ல யானையுடைய கால் தடங்கள் பதிவாயிருக்கணும். அரண்மனை பகுதியில் பெரும் போர்கள் நடந்துள்ளன. இப்பகுதியில் தோண்டினால் மனித எலும்புகள் கிடைப்பதாக கூறுகிறார் முகாசாபுரர் அரச குடும்பத்து மூத்த வாரிசு மகா ராஜராஜஸ்ரீ வீரசேகர பொன்னம்பல வேலுசாமி கச்சிராயர் அவர்கள். இப்ப எந்த இடத்துல அரண்மனை தோன்றாலும் எலும்புகள் தான் கிடைக்குது. அந்த படை நடத்தும் போது மழை இறந்துக்கலாம் போட்டிருக்கு. அதனால வண்டியை புல்டோஸ் வச்சு தரேன்னா கீழே எலும்பு கூடுகள் தான் இருக்கு. அப்ப அவங்க எல்லாம் இறந்திருக்காங்க. அவங்க ஜட்ஜாண்டிக்கா இருந்திருக்காங்க. அவங்களுடைய எலும்புகள் எல்லாம் வந்து ரொம்ப நம்முடைய கட்டவனுடைய அளவுக்கு இருக்கு. புதுச்சேரியில் காணப்படுவதைப் போல முகாசாபுரரின் வீதிகள் நேராக காணப்படுகின்றன. அரசர்களால் முறையாக திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஊர் என்பது இதற்கு காரணம். இது வந்து அரசர் ஆன்ற ஒரு கிராமம் என்பதனாலங்க சதுர வடிவில் இருக்கும் இந்த கிராமம். இங்க எங்கேயுமே எங்க தெருவு எங்க 2 ஊர்ல பார்த்தாலும் பெண்டு பெண்டா தாங்க தெருவு போகும். இது அரசர் ஆண்ட பாரம்பரிய ஒரு மூப்பருங்கிறதுனாலங்க முகாசாபுரங்கிறதுனால இங்க வந்து எங்க பார்த்தாலும் தெருவுகள் ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். எல்லாமே தேரோட வீதியா இருக்கும். அகலமா இருக்குங்க, அகலமாவும் இருக்கும். அதே பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாவும் இருக்கும். எங்கேயும் ஒரு பெண்டு இருக்காங்க. இந்த விதானம் தாலுக்காவிலேயே அந்த ஸ்ட்ரெயிட்டான ஊர் எதுன்னு கேட்டீங்கன்னா அது முகாசாபுரம் தான். முகாசாபரூரின் பழமையான கோயில்களில் ஒன்று வரதராஜ பெருமாள் திருக்கோயில். பசுமை படர்ந்த குளத்துடன் இன்றும் எழிலுடன் காட்சியளிக்கிறது இந்த ஆலயம். முகாசாபுரர் கச்சிராயர்கள் தங்கள் முன்னோரான காடவராயன் கோப்பெருஞ்சிங்கன் பயன்படுத்திய அனுமக் கொடியை இன்னமும் பயன்படுத்தி வருகின்றனர். இதன் காரணமாகவே அரண்மனை வளாகத்தில் ஆஞ்சநேயருக்கு கோயில் எழுப்பியுள்ளனர். அதே நோக்கத்தோடு இந்த பெருமாள் கோயிலிலும் ஆஞ்சநேயருக்கென்று தனி சன்னதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்கிறார் வீரசேகர பொன்னம்பல ரமேஷ் கச்சிராயர். பட்டியத்து கொடி வந்து அனுமன் கொடி. இப்படி சுத்தி வரக்குள்ள நம்ம என்ன செய்யலாம், எல்லாம் தொட்டு அப்படி பெண்டிங் நின்னுது. நாம என்ன செய்யலாம் அப்படின்னு பாக்கலதான் சரி ஆஞ்சநேயருக்கு நம்ம செய்யலாம். அது பெண்டிங் இல்லாமலே இருக்குது, எதுவுமே முடியாம இருக்குது, எதுவுமே செய்யல. இந்த ஆஞ்சநேயர் கோயில் நம்ம தனியா கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அதுக்கு திருப்பணி தொடங்கணும். அதுக்கு பிறகு இதனுடைய வளர்ச்சி மிகப்பெரியதா இருந்துச்சு. இந்த பெருமாள் கோயிலில் திருப்பணிகள் நடைபெறுவதால் ஆலயத்தை தாங்கி நின்ற 4 தூண்கள் அப்புறப்படுத்தப்பட்டு கோயிலின் ஓரமாக போட்டு வைக்கப்பட்டுள்ளன. இந்த தூண்களில்தான் கச்சிராய அரசர்களின் புடை சிற்பங்களும் கல்வெட்டுகளும் பொறித்து வைக்கப்பட்டுள்ளன. கோயில சில கல்வெட்டுகள் இருக்கு. அவங்க எங்க பாட்டி எல்லாம் போட்டு இந்த மாதிரி பொன்னம்பல கச்சிராய நாயா கட்டின கோயில்னு சொல்லிட்டு அது சின்னங்கள்லாம் இருக்கு. ஒதுக்கி போட்டு கிடக்கு. இப்ப சின்ன பயன்படுத்த முடியல, அது ஒதுக்கி போட்டு கிடக்கு. இவற்றை ரமேஷ் கச்சிராயர் மற்றும் பாலதண்டாயுத கச்சிராயரோடு சேர்ந்து பார்வையிட்டோம். இந்த திருக்கோயில தான் இங்கே ஆட்சி செய்த கச்சிராய மன்னர்களுடைய சிலைகள் இடம்பெற்றிருக்கு. குறிப்பிடத்தக்க கல்வெட்டுகளும் இந்த கோயில்ல இருக்கு. தூண்ல இருக்கிறது யாருடைய திருவுருவச் சிலை? அதாவது எங்களுடைய 4வது தலைவர் வீரசேகர முத்துகிருஷ்ணப்ப கச்சிராயர். அதுல வந்து இந்த கல்வெட்டுல என்ன நிகழும் பிரம்மோத சஷ்டி ஐப்பசிமி 26 வீரசேகர முத்துகிருஷ்ண கச்சிராயர் குமாரர் பொன்னம்பல கச்சிராயர் தர்மம்
அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்வெட்டுல இருக்குங்க. கிபி 1750ஆம் ஆண்டு பொன்னம்பல கச்சிராயர் மகன் முத்துகிருஷ்ணப்ப கச்சிராயரும் பொன்னம்பல கச்சிராயரின் தாயார் பெரியம்மை ஆயாலும் கோயிலுக்கு செய்த பணிகளை இக்கல்வெட்டுக்கள் குறிக்கின்றன. கிபி 1750ஆம் ஆண்டு விஷ்ணு கோயிலுக்கு திருப்பணிகள் நடந்திருப்பதை இதன் மூலம் அறிய முடிகிறது. கச்சிராயர் வம்சத்தின் மீது பொறாமை கொண்ட சிலர் இந்த சிலைகளை சேதப்படுத்தி இருப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்தோம். சமீபத்தில் இந்த கோயில் திருப்பணிகளுக்காக இந்த தூண்கள் இங்கே கிடத்தப்பட்டிருக்கு. இந்த புகழ்பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க இந்த மன்னர்களுடைய சிலைகள் சில சமூக விரோதிகளால் உடைக்கப்பட்டிருக்குது. இது ஒரு மிகவும் வருத்தத்தக்க ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு செய்தியாக நமக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக இந்த ஆலயத்தில் அமைந்திருக்கிறது. இதோ இந்த நிழல் படங்களில் காணப்படும் சிலைகள்தான் இவ்வாறு சேதப்படுத்தப்பட்டுள்ளன. முகாசா பரூரில் உள்ள சிவன் கோயிலும் மிகவும் பழமையானதாகும். இங்கு கோயில் கொண்டுள்ள இறைவன் அருள்மிகு அன்னபூரணி உடனுரை விஸ்வநாதர். அன்னபூரணிக்கென்று தனி சன்னதி உள்ளது. சன்னதி வாசலின் மேல்புறத்தில் கல்வெட்டு ஒன்று இருக்கிறது. கிபி 1812இல் அன்னபூரணி அம்மாள் என்பவர் இந்த ஆலயத்திற்கு திருப்பணி செய்துள்ளதை இக்கல்வெட்டின் மூலம் அறிய முடிகிறது. முகாசா பரூரில் உள்ள அருள்மிகு அன்னபூரணி உடனுரை விஸ்வநாதர் திருக்கோயில் மூலம் நம்ம இன்னும் பேசிட்டு இருக்கோம். இந்த திருக்கோயில் மிகவும் புகழ்பெற்றது, பழமையானது. சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சோழர்களால் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. ஆனாலும் இந்த கோயில் பணிகள் முற்று பெறாமல் அங்கங்கே நின்றிருந்த நிலையிலே இந்த பகுதியை ஆட்சி செய்த வன்னியர்களான கச்சிராயர் வம்சத்தைச் சேர்ந்த அரசர்கள் இந்த மண்டபத்தை கட்டி இந்த கோயிலுக்கு திருப்பணியும் செய்திருக்கிறார்கள். காசிக்கு சென்று விஸ்வநாதரை வணங்கினால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அதே புண்ணியம் பரூர் விஸ்வநாதரை வணங்கினாலும் கிடைக்கும். காசிக்கு வீசம் பெருசு விருத்த காசி என்ற பழமொழி இதனை குறிக்கிறது. அங்கு கங்கையில் நீராடி காசி விஸ்வநாதரை தரிசிப்பது போல இங்கு மணிமுத்தா நதியில் நீராடி பரூர் விஸ்வநாதரை தரிசிப்பார்கள். 18 சித்தர்களில் ஒருவராக கருதப்படும் கோரக்கர் இந்த கோவிலில்தான் சமாதியாகி இருக்கிறார். கோரக்கரின் சுவடுகள் பல கோயில்களில் இருந்தாலும் அவர் ஜீவ சமாதி அடைந்த இடம் இதுவே என்கின்றனர் பக்தர்கள். கோரக்கர்